ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காவேரி இருந்துட்டு விஜய் கிட்டே, இங்கே பாருங்க விஜய், தாத்தா இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்காக அந்த வீட்டை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, இதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இருந்தாலும் எனக்காக அந்த வீட்டை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ சந்தோஷமாக இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்காக நான் அந்த இமயமலையை கூட உன் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவேன். உனக்கு இமயமலை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, என்ன கிண்டல் பண்ணாதீங்க, இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க அப்படின்றாங்க. இங்க பாரு காவேரி, நீ என்னோட லைஃப்ல வந்ததுல இருந்து தான் லைஃப்னா என்னென்ன, சந்தோஷம்னா என்னன்னே எனக்கு புரிஞ்சது தெரியுமா அப்படின்றாங்க. இங்க பாருங்க, என்னை பத்தி இவ்வளவு பேசுற அளவுக்கு நான் இவ்வளவு உங்களுக்கு நான் பண்ணனா இல்லையானெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இப்படி என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, இதுக்கு நான் டிசர்விங்னா கூட எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, உன்னவே நீ இப்படி எல்லாம் பேசிக்காத சரியா, உன்னவே நீ டாமினேட் பண்ணி எதுக்காக உன்னவே நீ கஷ்டப்படுத்திக்கிற, நீ அந்த மாதிரிலாம் பேசாத காவேரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதானுங்க, நான் எத்தனையோ முறை இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா நீங்க எனக்கு அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கீங்க, ஆனா அதை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்க, அதுக்கு எனக்கு பதில் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருடி லூசு, நிறைய யோசிக்காத, உன்னை எத்தனை முறை சொல்றது, உன்னை நிறைய யோசிச்சு உன்னை எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிற, இப்போ சந்தோஷமா இருக்கே, அந்த மொமெண்ட்டை நீங்க என்ஜாய் பண்ணிக்கோ சரியா அப்படின்றாங்க. இங்க பாருங்க, சரிங்க புருஷா, நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அப்படியே விளையாட ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, நாளைக்கு தீபாவளி வருது, தீபாவளி கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரதா கிட்ட போயிட்டு அந்த வீட்டை பத்தி பேசிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, சரிங்க பாட்டி, தீபாவளிக்கு எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்ன விஜய், கூப்பிடலாமே, உங்களுக்கு 2 பேருக்கும் இந்த வருஷம் தலை தீபாவளி வேற, ரொம்ப சந்தோஷமா வேற கொண்டாடுவீங்க, அதனால நீங்க அங்க போறதை விட இங்க இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ சாரதாக்கு கால் பண்ணு, நானே அவகிட்ட சொல்றேன் அப்படின்னாங்க. பாட்டி, நீங்க கொஞ்ச நேரத்துல, அதாவது கொஞ்ச நாள்ல இப்படியெல்லாம் மாறுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு கூட நினைச்சு பார்க்கல. காவேரியை தினம் அசிங்கப்படுத்துவீங்க, ஏதாச்சும் சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டே இருப்பீங்க அப்படின்னு தான் நினைச்சேனே தவிர, இப்படி அவகிட்ட பாசமா நடந்துப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல பாட்டி அப்படின்றாங்க. என்ன விஜய், என்னை பார்த்தா அவ்வளோ கொடுமைக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்றாங்க. இல்ல பாட்டி, நீங்க காவேரி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி அவ்வளோ ப்ரெஷர் போட்டீங்களே, அதை வச்சு தான் இப்படி எல்லாம் பேசினா பாட்டி, நீ தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டி கிட்ட சொல்லவும், பாட்டி இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட கோவமே கிடையாது, ஆனா உன்னாலதான் இது எல்லாமே நடக்குதுன்னு தெரிஞ்சதுனாலதான் இது எல்லாமே இந்த முடிவே எடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, நீங்க எந்த நிலைமையில இந்த ஒரு முடிவை எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசுற போது உங்ககிட்ட ஏன் கோவமா நான் பேசினேன்னா, அதாவது விஜயை டிவோர்ஸ் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அது என்னால பண்ண முடியல, என் வயித்துல குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எப்படி டிவோர்ஸ் கொடுக்க முடியும் சொல்லுங்க பாட்டி, என்னோட நிலைமையில இருந்து யாருமே யோசிக்கல தெரியுமா அப்படின்னாங்க. இங்க பாரு காவேரி, உன்னோட நிலைமையில இருந்து யாருமே யோசிக்கலன்னெல்லாம் சொல்லாத, உன்னோட நிலைமையில இருந்து விஜய் யோசிச்சதுனாலதான் உன் கூடவே அங்க இருந்தான், நாங்க யாரும் உன்னை பத்தி யோசிக்காம இருந்திருக்கலாம், ஆனா விஜய் மட்டும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தான், அவன் வேற யாரை பத்தியும் யோசிக்கவே கிடையாது, உன்னை பத்தி மட்டும்தான், உன்னோட நினைப்பு மட்டும்தான் அவனுக்கு இருந்துட்டே இருந்துச்சு தெரியுமா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, பாட்டி, என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறேன், ஆனா என்னை பத்தி நீங்க இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா பாட்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி அப்படின்றாங்க. என்னடா விஜய், நீ என் கூட சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்குடா, நான் தாண்டா உன்னை வளர்த்தேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ எதுக்காக இப்படி இருப்ப, எதுக்காக இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதா, உன்னை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாளாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி, நான் அப்படியெல்லாம் சொல்லல பாட்டி, என்னோட மனசுல இருக்கிறதா தான் சொன்னேன், நீங்க எனக்காக இவ்வளோ யோசிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி அப்படின்றாங்க. இங்க பாரு விஜய், நீ சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ கவலைப்படாத சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு சாரதாக்கு கால் பண்ணி விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜயும் அத்தை நல்லா இருக்கீங்களா, அத்தை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ள, இப்போதான் நான் வீட்டுக்கே வந்தேன், அதுக்குள்ள நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க அத்தை, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரியே இருக்கு அத்தை, நீங்கள் இங்கவே இருந்திருக்கலாம்ல, எதுக்கு அத்தை போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் தினமும் அங்கெல்லாம் இருக்க முடியாதுல்ல, அது எப்படி மாப்பிள்ள உங்கள் வீட்டில் நான் இருக்கிறது, இங்கே பாருங்க அத்தை, அது ஏன் பிரித்து பேசுறீங்க
இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம வீடு அத்தை, நீங்கள் இங்கேயே இருந்தால் கூட எனக்கு ஆட்சி பண்ணியே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், டெய்லியும் நல்ல சமையல் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா உங்களுக்கு பிடிச்சதை எதை வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சமைச்சு அங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன், ஆனால் இந்த வீட்டை விட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் தானே இதுக்கு முன்னவே இருந்தீங்க, அங்கே இருந்துக்கலாமே ப்ளீஸ் அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தம்பி, எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, ஏன்னா யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நாங்கள் ஒரு பக்கமாக இருக்கிறதே நல்லது தானே அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, யாருமே உங்களை தொந்தரவாக நினைக்கல, எதுக்கத்தை நீங்கள் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு சரிங்க இதெல்லாம் பேசாதீங்க, தீபாவளிக்கு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நாளைக்கு தீபாவளி வருது, அதனால் நீங்கள் குடும்பத்தோடு இந்த வீட்டுக்கு வந்துடணும் அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் தான் உங்களை கூப்பிடணும்னு நினச்சேன், நீங்களே இப்போ என்னை கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நான் உங்கள் கூடலாம் இந்த வீட்டில் செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் அத்தை குடும்பத்தோடு இங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க தம்பி, நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேனே, ஏன்னா கங்கா என்ன சொல்கிறான்னு தெரியல, அவகிட்ட பேசிட்டு தான் நான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, ஆனால் வரேன்னு மட்டும் சொல்லிடுங்க அத்தை, ஏன்னா நீங்கள் வந்தால் தான் இந்த வீடியோ கலக்கலன்னு இருக்கும் அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணி வந்துட்டு, விஜய் குர்ரா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரு சரதா, நீ உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன நாளைக்கு வீட்டுக்கு வந்துடணும், இன்றைக்கி கூட இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நாளைக்கு காலையிலே நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், காலையில் அங்கே எந்த வேலையுமே செய்யாதீங்க, எழுந்த உடனே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுங்க, வந்த உடனே நாங்கள் இங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, நான் வீட்டில் ஒரு வார்த்தை எல்லாரையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேனே அப்படின்றாங்க. இங்கே பாரு சாரதா, நீ வீட்டில் எல்லாம் கேட்குறதெல்லாம் இல்லை, யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோ, என்ன வேலாம் பண்ணிக்கோ, ஆனால் நீ இந்த வீட்டில் நாளைக்கு இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா இப்படி சொன்னால் நாங்கள் எப்படிம்மா பண்ணுறது, என்னம்மா பண்ணுறது, இங்கே பாரு சாரதா, நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, நீ நான் என் பேச்சை ஒன்று கூட கேட்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வாங்கி, அத்தை அம்மா பாட்டி சொல்லிட்டாங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துடணும் சரியா, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு போயிட்டு பாட்டிக்கிட்ட, அத்தை இப்போ தான் விஜய் தம்பி கால் பண்ணியிருந்தாரு, நாளைக்கு தீபாவளி வருது இல்லையா, அதனால் எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்தே தீரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னாங்க. சரி சாரதா போயிடலாம், இதில் என்ன இருக்குது, இங்கேருந்து நம்ம 3 பேர் செவத்தை தானே பார்த்துட்ருக்கணும், அங்கே போனாலாச்சு ஜாலியாக இருந்துட்டு வரலாம்ல அப்படின்றாங்க. இதை கேட்ட கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான்லாம் வரல, நான் எங்கேயுமே வரல அப்படின்னுறாங்க. உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாரு பாட்டி, அவங்க வீட்டில் எதுக்கு நம்ம போய் தீபாவளி கொண்டாடணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருடி, காவேரியை பார்த்தா உனக்கு எப்படி தான் தெரியுது, எதனால் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக புரியல, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, நம்ம வீட்லேயே தீபாவளி கொண்டாடாமல் அவங்க வீட்டுக்கு எதுக்குமா போனோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருடி, அவங்க ரொம்ப வேண்டி கேட்டுட்டு இருக்காங்க, அதனால நம்ம இந்த ஒரு டைம் மட்டும் நம்ம போயிட்டு வந்துடலாம்டி, ஏதோ சண்டை எல்லாம் போடாதடி ப்ளீஸ் டி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி, உன் அம்மாக்காக இது ஒன்று மட்டும் பண்ணுடி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, கங்கா இருந்துட்டு, இங்கே பாருமா, திரும்ப இந்த மாதிரி பேசி என் மனசை மாத்தாதம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அங்கே போய் நின்று அவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதாம்மா, அவங்க எல்லாருமே ரிச்சாக இருக்காங்க, நம்ம ரொம்ப சாதாரணமாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குதுமா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, அங்கே இருக்க யாருமே அந்த மாதிரி நினச்சதே கிடையாது, நீ என்னடி இப்படியெல்லாம் புதுசாக எதேதோ பேசுகிற அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நான் புதுசாலாம் பேசலாமா, இருக்கிறத தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு சாரதாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்னம்மா நாளைக்கு சீக்கிரமாக வந்துருமா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, கங்கா தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, நான் வரதா என்னன்னு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன்டி அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற, நீ வரேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, ப்ளீஸ்மா வந்துருமா, இந்த ஒரு டைம் மட்டும் வந்துருமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட பேசுகிறம்மா, நீ கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு பேசவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை கொடுத்து பேச வச்சிடறாங்க. சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லவும், அதுக்கப்புறம் அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்காக இந்த ஒரு டைம் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வாக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருடி, எனக்கு அங்கே வரதில் விருப்பமே இல்லை, எத்தனை டைம் தான் வந்து போயிட்டே இருப்பாங்க சொல்லு, அவங்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருக்கா, இங்கே இருக்கிற யாருமே எதுவுமே நினைக்க மாட்டாங்கக்கா, ப்ளீஸ்க்கா, நீ தான் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வர மாட்டேங்கிற, ப்ளீஸ்
ப்ளீஸ்க்கா ஒரே ஒரு டைம் மட்டும் வாக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்காவும் ஒத்துக்கிறாங்க. அக்கா நான் யமுனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்க்கா, யமுனாவும் வர வச்சிடறேன். அப்படியா யமுனாவும் வராளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாக்கா குடும்பத்தோட ஃபேமிலியாக இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, அதனால தான்க்கா ப்ளீஸ்க்கா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க. யமுனாவுக்கு கால் பண்ணி யமுனா நாளைக்கு தீபாவளி இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்துடுறீ அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம யமுனா இருந்துட்டு, இல்லைக்கா இங்கே தீபாவளி கொண்டாடுறாங்களா இல்லையான்னு தெரியலக்கா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலக்கா. நிவினை கேட்டிங்களா? நிவினுக்கு விஜய் கால் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னார், அவரை கேட்டுட்டு நான் சொல்கிறேன், அப்படியே லைனில் இரு. விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் நிவினுக்கு கால் பண்ணி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இனிமே தான் கால் பண்ணணும், கால் பண்ண அவருக்கு பிஸி காலில் போச்சு, அவரே பண்ணுவார், அவர்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேனே அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நிவின்கிட்டேயும் சொல்ல தான் போகிறோம், அவருக்கு கால் பண்ணாராம், அவர் ஃபோன் வந்து பிஸியில் இருக்கிறதுனால அவர் ஃபோனை எடுக்கல, அவர் ஃபோன் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன், அவர் வரேன்னு சொன்னால் நீ ஓகே தானே, நீ வருவ தானே அப்படின்றாங்க. இங்கே பாருக்கா, நிவினே வரும்போது நான் ஏன்க்கா வராமல் இருக்க போகிறேன், கண்டிப்பாக வருவேங்க்கா, நிவின் வரும் வரேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வரேன்க்கா, கவலைப்படாத அப்படின்னாங்க. சரிடி நீ மறக்காமல் வந்துடணும், நாங்கள் நிவின் கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது விஜய் வந்துட்டு நிவினுக்கு கால் பண்ணி, என்ன நிவின் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொல்லுங்க பிரதர் திடீர்னு ஃபோன் எல்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க இல்லை நிவேன், நாளைக்கு தீபாவளி வருதுல்ல, நம்ம குடும்பமா செலிப்ரேஷன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஜய் இங்கே தீபாவளி, இங்க பாருங்க நிவேன், நீங்க எந்த ரீசனும் சொல்லக்கூடாது, நீங்க இந்த 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 ஒரு தீபாவளிக்கு மட்டும் இங்க வந்துடணும் ப்ளீஸ் நிவேன் அப்படின்றாங்க. என்ன விஜய் நீங்க இப்படி கெஞ்சுறீங்க? ஆமா நிவேன், குடும்பத்தோட இதை கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன், அதே மாதிரி ஒரு விஷயத்தையும் பேசணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம நிவின் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, சரிங்க விஜய் நீங்க கவலைப்படாதீங்க, நான் யமுனாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு யமுனாக்கு கால் பண்ணி, யமுனா நிவின் வந்து ஓகே சொல்லிட்டாரு, நாளைக்கு உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு, சீக்கிரமா ரெடியாகி காலையிலே வந்துடணும் சரியா அப்படின்னாங்க. சரிக்கா நான் காலையிலே வந்துடுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம காவேரி இருந்துட்டு காலையில் எழுந்து விஜய் கிட்டே, இங்கே பாருங்க விஜய், அம்மாவும் அம்மா அக்கா எல்லாம் சீக்கிரமாக வந்துடுவாங்கள்ல, அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஆர்வ கோளாறு கண்டிப்பாக வந்துடுவாங்கடி, நீ எழுந்து ரெடி ஆகுடி அப்படின்றாங்க. என்ன எழுந்த உடனே ரெடி ஆகணுமா? அப்படியெல்லாம் இல்லை, நான் போயிட்டு வேலையை செய்கிறேன், இங்கே பாரு வேலையில் செய்கிறேன்னு சொன்னேன்னா உன்னை கொன்றுவேன், நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது, நீ ரெஸ்ட் எடு, பாப்பாக்கும் உனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான், நீ குழந்தை பெற்றப்பறம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஓ அப்படியா, அப்ப நான் வேலை செஞ்சா பரவாயில்ல, உங்க பொண்ணுக்காக தான், உங்க பொண்ணோ பையனோ உங்க குழந்தைக்காக மட்டும்தான் என்ன வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றீங்க, இல்லைன்னா வேலை செஞ்சுக்கோன்னு சொல்லுவீங்க, அப்போ என்ன கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்றாங்க. இங்க பாருடி, வேலை செய்யறதுனால ஒன்றும் இல்லடி எனக்கு, இங்க பாரு நீ வேலை செஞ்சனா கண்டிப்பாக பாப்பாக்கு ஏதாவது பிரச்சனையாகும், அதனால தான் உன்னை வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னேன், இதில் கூட என் மேலே லவ் இல்லை, இப்போ குழந்தை மேலே தான் லவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூட ஒரு பொசசிவ் ஆகாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எப்போவுமே நான் தான் ஃபஸ்ட்டு, எப்போவுமே எதுலுமே நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைய ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் சொல்லிட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம காவேரி அதாவது விஜய் இருந்துட்டு, என்னடி இவ்வளோ பொசசிவ் ஆகுற, குழந்தைடி நம்ம குழந்தைடி, யாராக இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், இங்க பாருங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருடி, யார் எத்தனை பேர் வந்தாலும் நீ தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாட்டி வந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்தது நம்ம காவேரியும் விஜயும் கட்டி பிடிச்சிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா திரும்பிக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் இப்படியே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அதாவது பாட்டி வந்து யோசிச்சுட்டே போறாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு, என்ன கல்யாணி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விஜயை பார்க்கலான்னு ரூமுக்கு போனாங்க. அங்கே விஜயும் காவேரியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்று இருந்தாங்களா, அதனால தான் அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அவன் விஜய் எப்போவுமே சந்தோஷமாக இருந்தா சரிதான் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, காவேரி கூட இருந்தால் மட்டும் எதுக்காக அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு தெரியல, நம்ம கூட இருந்தால் அவன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கானா இல்லைன்னா எதுவுமே புரியலங்க, ஆனால் காவேரி இருந்தால் முழுசாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு கல்யாணி, எனக்கு எப்போவே தெரியும் அவன்
ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு தான் எனக்கு தெரியும் காவேரி அப்படி கல்யாணி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணி இருந்துட்டு சரிங்க நான் வேலையெல்லாம் பார்க்குறேன், அதாவது சாரதா வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும்ல, ஏன்னா சாப்பாடு இங்கேயே செஞ்சு வச்சிடறோம், வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அதனால அவங்களுக்கு சேர்த்து சமைச்சு வச்சிடறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு காலையில் எழுந்த உடனே அவங்க சொன்ன மாதிரியே குளிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுறாங்க. ஏ கங்கா வாடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். கூப்பிடவும் நம்ம கங்கா இருந்துட்டு என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதுக்காக இப்போ கூவிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருமா நீ, கொஞ்சம் லேட்டாக போனதான் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி அவங்க காலையிலே வர சொல்லியிருக்காங்கடி, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருமா அவங்க வர சொன்னாங்கன்னா நீங்கள் அதே டைமுக்கு போய் நிற்கணுமா, என்ன இது எனக்கு புரியலம்மா, நீ என்ன ஆஃபீஸ்க்கு என்னது போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தானே போக போகிறோம், காவேரி கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். இங்கே பாருமா காவேரி மேலே ரொம்ப தான் பாசமா இருக்க, நீ இந்த மாதிரி பண்றத பார்த்தாதாம்மா எனக்கு பயங்கரமா கோவம் வருது அப்படின்றாங்க. இங்க பாருடி காவேரியை பார்த்தா உனக்கு எதுக்குடி இவ்வளவு கோவம் வருது, அவ ரொம்ப பாவண்டி, இப்பதாண்டி அவ வாழவே ஆரம்பிச்சிருக்கா, அவ சந்தோஷமா இருக்கிறதவே இப்பதாண்டி நான் பாக்குறேன் அப்படின்றாங்க. இங்க பாருமா நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அந்த வீட்டை வித்து கொடுமா அப்படின்னாங்க. இங்க பாருடி நீ வீட்டை விற்கிறத பத்தி எல்லாம் பேசவே பேசாத, வீட்டை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க. இங்க பாருமா காவேரியும் இதுக்கு ஓகே சொன்னா, நீ விற்கிறேன் தானேம்மா சொன்ன, எதுக்காகமா இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்க, நீ சீக்கிரம் வீட்டை விற்று கொடுத்தனா காவேரி மாதிரி நாங்களும் சந்தோஷமா இருப்போம்ல, அதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுவல்ல அப்படின்றாங்க. இங்கே பாருடி நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் தான், ஆனால் இந்த வீட்டை விற்று தான் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தியா, அதுதானே எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா எதுக்காகமா எங்களோட சந்தோஷத்தை நீ கெடுக்கணும், அந்த வீடு சும்மா தானே இருக்கு, எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேம்மா, சரிடி நம்ம போயிட்டு வந்து பேசிக்கலாம், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசுறதுக்கு அலுப்பா இருக்குடி, வாடி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிவின் இருந்துட்டு யமுனாவை கூட்டிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே விஜய் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது நிவின், யமுனா, நம்ம சாரதா, கங்கா, பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே நேரத்துல போயிட்டு விஜய் வீட்டுல இறங்குறாங்க. இதை பார்த்தா விஜய் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, வாங்க நிவின் வாங்க, யமுனா வா அத்தை, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வரவேற்கிறதுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு என்ன விஜய் ஒரு சுத்து வெயிட் போட்டு போல, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. என்ன நிவேன் நீங்க இப்படி எல்லாம் கிண்டல் பண்றீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணி இருந்துட்டு என்ன சாரதா இவ்வளோ லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா சீக்கிரமா தான்மா கிளம்பி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாரு சாரதா, நான் டிஃபனுக்கு நீங்க வந்தா டிஃபன் வந்து நீங்கள் எல்லாரும் வந்தால் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சாப்பிட்ருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இல்லைம்மா நாங்கள் சாப்பிட்டு தான்மா வந்தோம், இங்கே பாரு சாரதா உன்னை சாப்பிடாம தானே வர சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் சாப்பிடணும் அவ்வளோதான், நீங்கள் போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு மேலேருந்து அப்போ தான் கீழே வராங்க. நம்ம சாரதாவை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா, மா எப்பமா வந்த, வாமா அக்கா, நிவேன், யமுனா வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா நடந்து வரத பார்த்துட்டு, ஏ காவேரி கொஞ்சம் மொல்ல நடந்து வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சாரதாவும், கொஞ்சம் மொல்ல நடந்து வருதுதானடி, எதுக்காகடி இவ்வளோ ஃபாஸ்டா நடந்து வர, இல்லம்மா உன்னை பார்த்ததோ சந்தோஷம் தாங்க முடியாம நான் ஓடி வந்துட்டேமா, அதனாலதான்மா, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா ஒரு டைம் கட்டி பிடிக்கவும், யமுனா ஒரு டைம் கட்டி பிடிக்கிறாங்க. இங்க பாருங்க எனக்காக நீங்க எல்லாருமே வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப சந்தோஷம், எனக்காக வந்ததை நினைச்சு ரொம்ப தேங்க்ஸும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு எதுக்கடி இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற, நம்மளுக்குள்ள என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லம்மா குடும்பத்தோட நாங்கள் தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோம், அதனால தானே உங்களை எல்லாருமே இங்கே வர வச்சோம், நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக வந்ததுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இங்கே பாருடி இப்படியெல்லாம் பேசாத சரியா அப்படின்னாங்க. இங்கே பாருமா நான் இப்படி பேசாம வேற எப்படிமா பேச சொல்ற, சரிம்மா வாங்க பாட்டி எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்கார சொன்னாங்க, எல்லாருமே போய் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா போயிட்டு உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே நம்ம கல்யாணி இருந்துட்டு பரிமாறுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு கல்யாணி நீ வந்து உட்காரு, நான் உனக்கு பரிமாறுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க யாருமே பரிமாற தேவையில்லை, இன்னைக்கு நான் தான் பரிமாறுவேன், நீங்க எல்லாருமே உட்காருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா எல்லாமே இட்லி, அதாவது காலையிலே ஆட்டுக்கறி பாயா,
குழம்பு எல்லாமே செம்மையாக சமைச்சிருக்காங்க நம்ம பாட்டி இருந்துட்டு. என்ன பாட்டி காலையிலே இவ்வளோ விதவிதமாக சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னம்மா எப்போ எழுந்து இதெல்லாம் சமைச்சிங்க, இவ்வளோ சமைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை 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 சாரதா, நாங்கள் நீங்களாம் வரங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் ஸ்பெஷலாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். உன்னளவுக்கெல்லாம் சமைக்க மாட்டேன், ஏதோ ஒரு அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி சமைப்பேன். விஜய் வந்து உன்னோட புராணம் தான். அத்தை எனக்கு இப்படியெல்லாம் சமைச்சு போட்டாங்க, நான் டயட்டில் இருந்தேன், டயட்டை கூட என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு செம்மையாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி தான் சாப்பிட்ற போதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். உன்னோட சமையலை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பான். எதுக்கு நான் கூட இந்த மாதிரி சமைச்சது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன கூட பேசியிருக்கான் தெரியுமா அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா, நான் ஏதோ எனக்கு தெரியிற அளவுக்கு தான் சமைப்பேன், அது விஜய் தம்பிக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்க சரி சரி எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு வாயில வச்சுக்கிட்டு அம்மா சூப்பரா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம கங்கா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. எனக்கும் என்னோட புருஷனும் இங்க இருந்திருந்தா எனக்கும் ஊட்டி விட்டுருப்பாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு சரிங்க நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. அதாவது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, கங்காவோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி பண்ணா அவளுக்கும் ஃபீல் ஆகும், அவளும் இதுக்கெல்லாம் ஆசைப்படுவா, கண்டிப்பா மாமா வர வரைக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, அக்கா இருக்கிற வரைக்கும் நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதமும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கதை பேச உட்கார்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு என்னத்தை நைட்டு பட்டாசெல்லாம் வெடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடுது. நைட்டு ஆயிட்டதுமே நம்ம விஜய் வந்துட்டு நிறைய பட்டாசை எடுத்துட்டு வந்து குவிச்சு வச்சிடுறாங்க. குவிச்சு வச்சுட்டு எல்லாருமே வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனால இருந்து கங்கால இருந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க. அந்த பட்டாசை வெடிச்சுக்கிட்டு எங்கிக்கும் அங்கிக்கும் செம்ம ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என் வீட்டுல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே கிடையாது, நீங்க எல்லாருமே வந்து இந்த வீட்டை கலகலன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் பேசுவோம். என்னங்க ஐயா அப்படி எல்லாம் பேசுறீங்க, இல்ல சாரதா, எங்க வீடு இந்த மாதிரி இருந்ததே கிடையாது தெரியுமா, இவ்வளவு கலகலன்னு இவ்வளவு சந்தோஷமா என்னைக்குமே இந்த வீட்டை பார்த்தது இல்ல, நீங்க இவ்வளவு சந்தோஷமா இந்த வீட்டை பாத்துக்கிறீங்களா, அதனாலதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க தாத்தா, நீங்க இனிமே கவலைப்படாதீங்க, உங்களோட பேத்தியோ பேரனோ வந்து இந்த வீட்டையே நிரப்ப போறான், கண்டிப்பா நீங்க ஒரு நாளும் அப்படியே போர் அடிக்கவும் சொல்லவே மாட்டீங்க, உங்க பேரை அந்த குழந்தை கூட விளையாடிக்கிட்டே நாள் போறதே உங்களுக்கு தெரியாது தாத்தா அப்படின்னாங்க. ஆமா காவேரி, அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், எப்பதான் அந்த குழந்தை வெளியே வரும்னு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு செம்ம ஜாலியா இருந்துட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாருமே சோபால உட்காந்துக்கிட்டு நம்ம அதாவது யமுனா இருந்துட்டு, என்னக்கா என்ன முடிவு பண்ணியிருக்க, உங்ககிட்ட சொன்னலக்கா அப்படின்றாங்க. இதை கேட்டு நிவீன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா பாக்குறாரு. என்ன விஷயம் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க அந்த வீட்டை விற்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதை தான் பேசுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க அந்த வீட்டை விற்கிறதா தான் அது காவேரிக்காக நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. இதை கேட்ட நம்ம கங்காவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன தம்பி சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லத்த நீங்க வீட்டை வித்தே ஆகணும் தான் பேசிட்டு இருக்கீங்க, அதனாலதான் அந்த வீட்டை விற்க கூடாதுன்னு உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா நீங்க கேட்கற மாதிரியே தெரியல, காவேரிக்கு அந்த வீட்டை விற்க கூடாது, அதனால அவளுக்கு அவளோட அப்பாவோட நினைவு, அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் நிறைய சொன்னா, அதே மாதிரி அந்த வீட்டுல ஃபீல் பண்ணவோ செஞ்சா நான் இருந்த போதெல்லாம், அதனால அவளுக்காக அந்த வீட்டை நானே வாங்கலான்னு இருக்காத்த அப்படின்றாங்க. இதை கேட்ட சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, இந்த வீட்டை காவேரி வாங்குறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இந்த வீட்டை விற்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னுறாங்க. இதை கேட்ட காவேரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க அதாவது நம்ம கங்கா எதுக்கு இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, உனக்கு என்னடி பிரச்சனை, காவேரி இந்த வீட்டை வாங்குறதுல உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்றாங்க. இங்க பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது,
காவேரி இந்த வீட்டை வாங்குறதுல எனக்கு சுத்தமா துளி கூட விருப்பமே கிடையாது. இவளுக்கு விற்க வேண்டாம், நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ஆள் கேட்டாங்கல்ல, அவங்களுக்கே கொடுத்துடலாம். இங்க பாருமா, காவேரிக்கு இந்த வீட்டை கொடுக்க வேணாமா, இந்த வீட்டை விற்கிறதுக்காக ஓகே சொல்லிட்டால, அது மட்டும் போதும். இங்க பாருடி, இந்த வீட்டை நீ வாங்க தேவலடி அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க, இந்த வீட்டை விற்கிறதா இருந்தா எங்களுக்கு விகிங்க, அப்படி இல்லையா நீங்க எதிர்பார்க்குற பணத்தை விட அதிகமா கொடுக்க தரேன், ஆனா இந்த வீட்டை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. காவேரி அந்த வீட்டு மேல எவ்வளவு பாசமோ அன்பு வச்சிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அந்த வீட்டை நீங்க எவ்வளோ விலை கொடுத்து கேட்டாலும் பரவாயில்ல, அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. இதை கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, இப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் உங்களுக்கு தான் வீட்டை கொடுக்க போறேன் அப்படின்னுறாங்க. இதை கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாருமா, காவேரி தான் இந்த வீட்டை வாங்க போறான்னா இந்த வீட்டை விற்கிறதுக்கே எனக்கு சம்மதமே இல்லம்மா அப்படின்னுறாங்க. இங்க பாருடி, உனக்கு என்னதான் பிரச்சனை, வீட்டை விற்க சொல்லி இத்தனை நாளா என்கிட்ட அப்படி பேசிட்டு இருந்தேன், இப்போ வீட்டை விற்க வேணாம்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்க, உனக்கு காவேரி வாங்குறதுல என்னடி பிரச்சனை, இங்க பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது, இந்த வீட்டை அதுவும் காவேரி வாங்குறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது அப்படின்னுறாங்க. இதை கேட்ட காவேரியும் விஜயும் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு விஜய் அதாவது வீட்டை வாங்குறதுல சம்மதிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.